உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் நான் ஒரு 2 கை உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். ஒரு 50 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் புளி, ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கரெக்டான காரம் வந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வச்சு அரைக்கும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இருக்கும். அது இந்த கொஞ்சம் நல்லா இந்த இது ஜூஸியாக வதங்குற வரையிலும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் நல்ல கலர் மாறும் பாருங்கள், அது வரையிலும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்க்க வேணும், கடைசியாக சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ நல்லா இருக்கும், இல்லைன்னா அது கொஞ்சம் வதங்கினா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அது கூட இறக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு இதில் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணியில் சேர்த்துக்கலாம். இது இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற சட்னியை விட இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு 2 தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது தாளிச்சுக்குவோம். நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் இந்த கலர் உளுந்தம்பருப்பு மாறினதும் அதை அதில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.